அந்த பார்வை பல நேரங்களில் பலருக்கு அப்படியே தேங்கி விடுகிறது. கம்யூனிசம் என்பதும், கம்யூனிஸ்ட் செயல்பாடுகள் என்பதும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு தேங்கிய நிலையில், ஒரு தேக்கமடைந்த ஒன்றாக பல்வேறு காலங்களில் அது நின்று விடுகிறது. அதுதான் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பொதுவுடைமை இயக்கங்கள் அல்லது மார்க்சிய லெனினிய கொள்கைகளில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கமாக நான் பார்க்கின்றேன். புதிய மாற்றங்களை அவர்களால் உற்று பார்க்க முடியவில்லை. ஆனால் விராஸ்மெண்டியை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்களை நோக்கி அவருடைய சிந்தனைகள் மிக மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். அதற்கு அவருடைய அணுகுமுறைகள், அந்த அணுகுமுறைகளில் மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு தத்துவ அடிப்படையில் மிக ஆழமாக ஒரு விஷயத்தை பார்க்கவும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த பார்வையை ஒரு செயல்பாடாக எப்படி மாற்றுவது என்பதும் தெரிந்திருக்கிறது. எனக்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு வருத்தம் இருக்கும். ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு தொலைநோக்கத்தோடு பார்க்காமல், வெறும் உணர்ச்சிகரமாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது கூடுதலாக இருந்து வந்திருக்கிறது. இப்பவும் இருக்கிறது. அந்த தொலைநோக்கு பார்வை மானுடம் என்ற ஒன்றில் அந்த ஈழ விடுதலையை அல்லது ஒரு தேசிய விடுதலையை எப்படி இணைத்து பார்க்க வேண்டும் என்பதில் இல்லாத ஒரு தெளிவுதான் நம்முடைய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவான முறையிலே முழு தமிழகமும் ஈழ விடுதலையிலே முன்னணியில் நின்றது. பல பேர் அர்ப்பணிப்பு செய்தார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் உடலை ஈகம் செய்தார்கள். தங்களுடைய அந்த எழுச்சியை, வேகத்தை, கோபத்தை, எதிர்ப்பை காட்டுவதற்கு தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் தமிழகத்தில் நடைபெற்றது. ஆனால் தமிழகத்திலே இதனுடைய ஈழ விடுதலையை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை